அப்பண்டிசைட்டிஸ்ன்ற பேரை கேட்டாலே ஏதோ அலோபதியும் சர்ஜரிக்கும் மட்டும்தான் அந்த பேஷண்ட் டிசர்வ் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களோட எண்ணத்தை இன்னைக்கு அடியோட மறந்துடும். அப்பண்டிசைட்டிஸ்னா என்ன, யாருக்கெல்லாம் உண்மையிலேயே சர்ஜரி தேவைப்படும், சர்ஜரி தேவைப்படாதவங்களுக்கும் ஏன் சர்ஜரி பண்றாங்க, ஐரிஷ் டெனக்ஸ்ன்ற ஒரு அற்புதமான ஹோமியோபதிக் டாட்டிசி பொட்டன்சி பல மருத்துவமனைகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில சிறப்பா அப்பண்டிசைட்டிஸுக்கு செயல்படுறத அந்த ஆராய்ச்சிகள் வெளியில கொண்டு வந்திருக்கு. நான் டாக்டர் கிறிஸ்டன் லியோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பண்டிசைட்டிஸ்ன்றது அப்பண்டிக்ஸ்ன்ற ஒரு உறுப்பு தான். அதுக்கு பெரிய ஃபங்க்ஷன்ஸோ வேலைகளோ எதுவுமே கிடையாது. இப்படி தேவையே இல்லாம நம்ம கிட்ட இருந்துகிட்டே சில நேரங்கள்ல சடனா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் போடும். ஒரு 6 mm கீழே இது இருந்துச்சுன்னா இது நார்மலா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 mm இடையில இருக்குன்னா இது சின்னதா வந்து வீக்கம் போடுறதுக்கு இதுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கலாம். 8 mm மேல போகுது, ஒரு 12க்கு மேல போயிருச்சுன்னு சொன்னா யூசுவலா சர்ஜரி தேவைப்படும். ஏன்னா அதுக்கு மேல அது பெருகிருச்சுன்னு சொன்னா வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பல மருத்துவமனைகள்ல அப்பண்டிசைட்டிஸ்னு ஒருத்தர் போறாரு. ஏன்னா வீக்கம் போடுறது கிருமி இன்ஃபெக்ஷன் ஆகி தான் மேக்ஸிமம் வந்து அது வீக்கம் போடும். இப்போ என்ன தெரியும் அப்படின்னா இலியோசிக்கல் ஏரியால வந்து நமக்கு பெயின் இருக்கும். ஸோ இந்த அப்பண்டிசைட்டிஸை வந்து 3 கேட்டகரியில வந்து பிரிச்சுக்கலாம்: அக்யூட், சப் அக்யூட் அண்ட் குரோனிக். அப்பண்டிசைட்டிஸ் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா 75% வரைக்கும் திரும்ப அது பெரிய பிரச்சனைக்கோ சர்ஜரியோ நமக்கு நிச்சயம் தேவைப்படாது. 25% பேருக்கு சில நேரங்களில் சர்ஜரி தேவைப்படலாம். 5% பேருக்கு தான் இது வெடிப்பதற்கான ரிஸ்க் இருக்கு. ஆனா இன்னைக்கு மருத்துவமனையில் அப்பண்டிசைட்டிஸ்னு போனாலே ஐயோ அவர் ரொம்ப பயங்கரமானவராச்சு அப்படின்ற மாதிரி போனதும் பிடிச்சி சர்ஜரி பண்ணிடுவாங்க. அப்போ 95% பேருக்கு சர்ஜரி தேவைப்படாத நிலைமையில எதுக்கு சர்ஜரி பண்றீங்க? இப்ப கேட்பாங்க, ஹோமியோபதி டாக்டருக்கு சர்ஜரி பத்தி என்ன தெரியும்? யூஜி எம்பிபிஎஸ் டாக்டருக்கு என்ன சர்ஜரி தெரியுமோ அதே அளவுக்கு பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி டாக்டருக்கும் நல்ல விதத்தில் சர்ஜரி தெரியும். அதனால தான் இவ்வளோ தெளிவாக நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். நமக்கு சிம்டம் சிவியாரிட்டி நல்ல விதத்தில் இருக்கு அண்ட் ஒரு 8 mmக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உண்மையிலேயே சர்ஜரி தேவை இருந்தால் அந்த மருத்துவர் முடிவெடுக்கணும். அது சிறந்த மருத்துவர் தார்மீக ரீதியில் முடிவெடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பண்டிசைட்டிஸ் வந்தாலுமே ஐரிஷ் டெனக்ஸ்ன்ற ஹோமியோபதிக் மருந்து நல்ல விதத்தில் வேலை செய்யும். இது ஐரிடியேசியே ஃபேமிலியை சேர்ந்த தாவரம். ஒரிகோன் ஐரிஷ் என்ற தாவரத்துல இருந்து தான் இந்த மருந்து எடுக்கிறாங்க. நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ் வந்து முன்னொரு காலங்களிலேயே பயன்படுத்தி வந்தாங்க. ஒரு ரிசர்ச் வைஸ்னு பார்க்கும்போது தி மல்டி சென்ட்ரிக் கிளினிக்கல் வெரிஃபிகேஷன் ஸ்டடி 2010 நடத்தப்பட்டதுல சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதி நடத்தினாங்க. CCRH நியூ டெல்லியில இருந்து அவங்க பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து லக்னோ, பாட்னா, நியூ டெல்லி, சோ இந்த மாதிரி பல மருத்துவமனைகளை நடத்தப்பட்ட ரிசர்ச்ல வந்து இந்த ஐரிஷ் டெனக்ஸ் மெடிசின் இந்த மருந்துல சிகிச்சை கொடுத்த நோயாளிகளுக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் குறைஞ்சது வந்து டாக்குமெண்டட் ஆயிருக்கு. அண்ட் பப்ளிஷ்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆன் 2023 வந்து கேரளா கோட்டயத்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் மெண்டல் ஹெல்த் அந்த ஹாஸ்பிட்டல்ல பங்கேற்ற நோயாளிகளுக்கு அப்பண்டிசைட்டிஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்த கேஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்பண்டிசைட்டிஸா இருந்தா இந்த மெடிசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட ரிகரண்ட் அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க இந்த மருந்தை பத்தி நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்னோட கன்சல்டேஷன் தேவைன்னா www.drkrishnalio வெப்சைட்டுக்குள்ளாடி வாங்க. நன்றி.